இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு நல் உள்ளத்திற்கும் அற்புதர் இயேசு டிவியின் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். இந்த நிகழ்ச்சி கொண்டு வர முக்கியமான நோக்கம் என்று சொன்னீங்கன்னா, நிகழ்வுகள் கண்டிப்பாக வீணாக்கப்படக்கூடாதுன்னு தான். ஒவ்வொரு திருப்பலியும் சரி, கிறிஸ்துவ நிகழ்ச்சியும் சரி, நம்ம வீணாக்காம அதை ஒளிபரப்பு செய்து அதை ஸ்டோர் பண்ணி நம்ம யூடியூப்லேயும் நாங்கள் இதை உங்ககிட்ட கொண்டு வரோம்னா, அதுக்கு முக்கியமான நோக்கம் நீங்கள் இதன் மூலியமாக நிகழ்வுகளும் சரி, வர முடியாதவங்க இதன் மூலியமாக நடக்க இருக்கிற விஷயங்களோட ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு மட்டும்தான். ஸோ இதன் வழியாக நான் உங்ககிட்ட 3 முக்கியமான விண்ணப்பங்களை வைக்கிறதுக்காக தான் நான் இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஒன்று, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு இன்டர்நெட் நம்ம அப்லோட் பண்ணுறோன்னா எவ்வளோ இன்டர்நெட் ஆகும், அந்த இன்டர்நெட்டுக்கான சார்ஜ் எவ்வளோ ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் இதை வெறும் பார்த்துட்டு இதை விடாமல் நீங்கள் தயவுசெய்து இதுக்கான ஒரு சப்போர்ட் உங்களால் என்ன முடியுமோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது எவ்வளோ சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. எங்களோட அக்கௌண்ட் நம்பர், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட ஸ்க்ரீன் இப்போ நான் பேசின பிறகு வரோம். நீங்கள் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதான் எங்களோட விருப்பம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் உங்களுக்காக இது போல் நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு வர முடியும். உங்களுக்கே தெரியும், இதில் நம்ம ஒரு நார்மலாக ஒரு கேமரா வச்சு நம்ம ஒரு ஷூட் பண்ணுறோன்னா கூட அதுக்கான செலவுகள் இருக்குது. அந்த செலவுகள் எல்லாமே இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கையில் தான் இருக்குது. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது முக்கியமான நாங்கள் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணது இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் உருவாகும், எவ்வளோ பேர் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்கன்னு. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஒவ்வொரு சர்ச் ஃபாதர்ஸ்கிட்டையும் நிகழ்ச்சி தயாரிக்கிறவங்ககிட்டையும் நம்ம பேசும்போது அவங்கக்கிட்ட நம்ம சொல்லலாம், இதுமாரி எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு. அவங்களும் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நம்ம எடுத்து நம்ம அப்லோட் பண்ணி உங்ககிட்ட நம்ம கொண்டு வரோம்னா, இதுக்கு பின்னால் பல கஷ்டங்கள் இருக்குது. பல டைமில் நம்ம இதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாமே கொண்டு வரணும், இன்னும் அதிக பேர் பார்க்கணுன்னா ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணணும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம். ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா இதில் என்ன பெனிஃபிட்னு நீங்கள் பார்க்கணும். ஒன்று முக்கியமான பெனிஃபிட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, மற்ற கிறிஸ்துவ நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு செய்யதான் படுது இந்த நெட்டில். பட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பூசை நெத்திங்கன்னா முழுமையான பூசை. இப்போ ஒருமையில் ஒரு திருவிழா நிகழ்ச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா, சில நிகழ்ச்சிகள் 1 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் இல்லை 4 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் தான் காட்டுவாங்க. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அது 3 ஹவராக இருந்தாலும் 4 மணி நேரமாக இருந்தாலும் நாங்கள் அப்படியே உங்களுக்கு ஒளிபரப்பு செய்துட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சி மட்டும் இல்லை, நிகழ்ச்சியில் நடக்கிற சில பேட்டிகளும் சரி, சில கலை நிகழ்ச்சிகளும் சரி, இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த அற்புதர் இயேசு யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இன்னும் அதிக பேர் பலன் பெறுவாங்க. முக்கியமாக வேலை செய்ய தூரத்தில் வேலை செய்கிற நபர்கள், இராணுவத்தில் இருக்கிறவங்க, இங்கேருந்து தூரத்தில் வேலைக்கு சென்றவங்க, முக்கியமாக நிறைய பேருக்கு அற்புதர் இயேசுன்னு ஒன்று இருக்குன்னு கூட அவங்களுக்கு இன்னும் தெரிய மாட்டேது. ஸோ அவங்களுக்கு தெரியப்படுத்த முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும், மெசேஜ் மூலியமாகவும், ஃபேஸ்புக் மூலியமாகவும், ட்விட்டர் இல்லை எப்படியாவது நீங்கள் அற்புதர் இயேசு யூடியூப் இல்லை நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த ஆயிரக்கணக்கான அப்லோட் வீடியோஸை அவங்களும் பார்த்து பிரயோஜனப்படுவாங்க. இதன் மூலியமாக நீங்களும் ஆண்டவரோட நற்செய்தியை நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னு ஆகும். ஸோ நான் சொன்னது ஃபர்ஸ்ட், உங்களால் முடிஞ்ச இந்த டிவிக்கு சப்போர்ட் காணிக்கை வழியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமான நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூணாவது இன்னும் அதிகமான முக்கியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ இதுக்காக நான் உங்ககிட்ட நன்றி சொல்கிறேன். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும் இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும் இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும் தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India, account name Jesus Helps, account number 8033101196, bank name Bank of India, bank branch Washerman Pet. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நேம் நெல்சன் ஆண்டனி எல், பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 300787565665, IFSC code SBI N 0001794, branch New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudar Yesu TV, 56/11, Avur Muthaiya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsanajokiam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா
அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மிலே இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மிலே இருக்கிறார். நமக்கு உள்ளே இருக்கிறார். இந்த உணர்வை ஒரு கிறிஸ்தவன் அறிந்து கொண்டால், தெரிந்து கொண்டால், அவனை யாருமே தடுக்க முடியாது கடவுளின் பாதையிலிருந்து விலகி செல்ல. எத்தனை பேர் தடுத்தாலும், எத்தனை பேர் வதைத்தாலும், எத்தனை பேர் நைய புடைத்தாலும் அவர்களை தடுக்க முடியாது. இதுதான் ஆதி கிறிஸ்தவர்கள் ஒரு முறை ஆண்டவரின் அன்பை உணர்ந்த பிற்பாடு, வல்லமை அவர்களுக்கு கிடைக்க பெற்ற பிற்பாடு, அவர்களால் இயேசுவை தவிர வேறு எதையும் பேச அவர்களுக்கு தோன்றவில்லை. எத்தனையோ பேர் தடுத்து நிறுத்தினாலும் கூட அவர்களால் தடுத்து நிறுத்தப்பட முடியவில்லை. காரணம், உள்ளத்தில் இருக்கின்றவைகளை, உள்ளத்திலே இறைவனால் உந்தப்பட்டு கொண்டிருக்கின்ற உணர்வுகளை ஒரு மனிதன் நிச்சயமாக கொட்டித்தான் தீர்க்க வேண்டும். துன்பங்கள் என்று வருகிற போது நாம் ஓடி சென்று பிறரிடம் துன்பத்தை பகிர்ந்து அதிலிருந்து விடுதலை பெற முயற்சிக்கிறோம். இன்பமாக சந்தோஷமாக இருக்கின்ற போது அதை பிறரோடு பகிர்ந்து கொண்டு அவர்களிலும் நாம் மகிழ்ச்சி அடைய பார்க்கிறோம். அதே போல இறைவனிலே நம்முடைய உள்ளங்கள் உந்தப்படுகிற போது நாம் இறைவனை தவிர வேறு எதையும் நாம் எடுத்து சொல்ல முடியாது. காரணம், அந்த இறைவன் நமக்கு உண்மை உள்ளவராக, சொன்னதை செய்தவராக, செய்ததையே இன்று வரை நம்மிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே நமக்கு உண்டிட உணவும், வயிறார வாழ்க்கையிலே நிறைவடையவும், அருள் வேண்டி வருகின்ற போதெல்லாம் இறைவன் நம்மை தேடி வருகின்ற அருளை பொழிகின்றவராக, அன்பை பொழிகின்றவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட இறைவனை நாம் நன்றியோடு பார்ப்போம். நீ செய்த நன்மை என்ற பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். அப்படி பாடுகின்ற போது நம் ஒவ்வொருவரின் அருள் வாக்குகளை நம்முடைய உள்ளத்திலே நன்றியாக இறைவனுக்கு ஒப்புக்கொடுப்போம். இதனால் வரை இறைவன் நமக்கு செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நினைத்து இறைவனுக்கு நன்றி சொல்வார். நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, உண்டிட உணவும் உடையுமை கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். உண்டிட உணவும் உடையுமை கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். ஒரு அன்னையைப் போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவை தீர்த்து வைத்தாய். அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய்.
நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. பயிருக்கு பதிலாய் கலை எங்கும் தோன்றி மனதினை நிரப்புதல் பார்த்து வந்தார். பயிருக்கு பதிலாய் கலை எங்கும் தோன்றி மனத்தினை நிரப்புதல் பார்த்திருந்தார். உடன் உணரட்டும் என்று ஒதுங்கி விடாமல் கலைகளை அகற்றி காத்திருந்தாய். கலைகளை அகற்றி காத்திருந்தாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. ஒரே ஒரு நிமிடம் நம் ஆண்டவரை உற்று நோக்கி உளமாற இறைவனுக்கு நன்றி சொல்வாம். தடைகளை தாண்டி பலவிதமான துன்பத் துயரங்களை எல்லாம் தாண்டி இதோ இந்நேரம் வரை உம்மை நோக்கி வந்திருக்கிறோமே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது காட்டுகின்ற அளவிட முடியாத அன்புக்கு நிச்சயமாக நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? ஆம் ஆண்டவரே, உமக்கு ஏற்புடையவர்களாக வாழ்ந்து நீர் விரும்புகின்றவற்றை ஏற்று உம் வார்த்தைகளின் வழி நடத்தலே நாங்கள் உமக்கு காட்டுகின்ற நன்றி என்பதை உணர்ந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவரே, நீர் எங்களை நன்கு ஆய்ந்து அறிந்து தெரிந்து வைத்திருக்கிறீர். நான் அமர்வதையும் எழுவதையும் கூட நீர் அறிந்து வைத்திருக்கிறீர். என் நினைவுகளையெல்லாம் தொலையிலிருந்தே உயிர்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் கூட நீர் அறிந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரிந்திருக்கின்றன. ஆம் ஆண்டவரே, என் வாயில் சொல் உருவாக்கும் முன்பே அதை முற்றிலும் அறிந்து வைத்திருக்கிறேன். எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். உமது கையால் என்னை பற்றி பிடித்துக் கொள்கிறேன். என்னை பற்றிய உம் அறிவு எனக்கு மிகவும் வியப்பாய் உள்ளது. அது உன்னதமானது. என் அறிவுக்கு சில நேரங்களில் எட்டாதவை. உமது ஆற்றலை விட்டுவிட்டு நான் எங்கே செல்லக்கூடும் ஆண்டவரே? உமது திருமுன்னிலையிலிருந்து நான் எங்கே தப்பி ஓட முடியும்? நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கிறீர். பாதாளத்தில் படுக்கையை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் கதிரவனின் இடத்திற்கு பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். உமது வலக்கை என்னை பற்றி கொள்ளும். உண்மையில் இருள் என்னை மூடிக்கொள்ளாதோ, ஒளி சூழ்வதென இரவும் என்னை சூழ்ந்து கொள்ளாதோ என்று நான் சொன்னாலும் கூட இருள் கூட உமக்கு இருட்டாக இருப்பதில்லை. இரவும் பகலைப் போல ஒளியாய் இருக்கிறது. ஆம் ஆண்டவரே, என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவரும் நீரே. அச்சமிகு வியத்தகு வகையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். உம் செயல்கள் வியத்தகவை என்பதை என் மனம் முற்றிலும் அறிந்திருக்கிறது. என் எலும்பு உமக்கு மறைவானதன்று. மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலகில் ஆள் பகுதிகளில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்து வைத்திருக்கிறீர். உம்முடைய கண்கள் கருமை முனையில் என் உறுப்புகளை கண்டு கொண்டிருக்கின்றன. நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாட்களெல்லாம்
எனக்கு வாழ்நாள் எதுவும் இல்லாத காலத்திலேயே உமது நூலிலே நீர் என்னை குறித்து எழுதி வைத்திருக்கிறீர். இறைவா, உம்முடைய நினைவுகளை நான் அறிந்து கொள்வது எத்தனை கடினம். இருப்பினும் அவற்றினும் மிக பெரிதாக நீர் என்னை வழிநடத்தி செல்லுகிறீர். ஆகவே ஆண்டவரே, ஒரு தாய் தன் குழந்தையை மறந்தாலும் கூட நீர் என்னை மறக்க மாட்டீர் என்பது நிச்சயம். ஆகவே நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் தேற்றுவார் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பரே, மனக்கவலை தீர்ப்பாரே. எல்லோரும் பாடுவோம். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் எங்களை தேற்றி வழிநடத்தி கொண்டிருக்கிறவரே, இவ்வளவு அன்பை எங்கள் மீது பொழிந்து கொண்டிருக்கிறவரே, நாங்கள் எதற்கு அஞ்ச வேண்டும்? நாங்கள் எதற்கு பயப்பட வேண்டும்? இன்னும் ஆழமான விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். எப்பேற்பட்ட இயற்கையின் சீற்றங்கள் இருந்தாலும் அவைகளிலிருந்து தப்பித்து கொள்ள எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் அருளை நிரம்ப பொழிந்து கொண்டிருப்பவரை, பசியோடு வந்த மக்களுக்கு உணவு கொடுக்க எவ்வளவு நீர் உள்ளத்திலே துடித்திருப்பீர், எவ்வளவு பரிவும் பாசத்தையும் அந்த மக்கள் மீது கொட்டியிருப்பீர். ஆம் ஆண்டவரே, சிறிதளவேனும் எங்கள் மீதும் உமது பரிவை காட்டியறலும், உமது இரக்கத்தை காட்டியறலும்.
சென்னையிலே, தமிழகத்திலே வெயிலின் கொடுமையினால் நாங்கள் வாடிக்கொண்டிருக்கிறோம், சுட்டு எரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமாண்டவரே, எங்களுக்கு ஒரு நல்ல மழையை தாரும். குடி தண்ணீர் பஞ்சத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும். நோய் நொடியிலிருந்து எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. எங்கள் மீது மனம் இறங்கும், எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. நீர் மனம் இறங்கினால் உம்மால் முடியாதது ஒன்றுமில்லை என்பது எங்களுக்கு நிச்சயமாக தெரியும். 5 அப்பத்தை கொண்டு 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு உணவளித்தீரே, அதுவும் வயிறார உண்ணுகின்ற அளவுக்கு நீர் உணவளித்தீரே. ஆண்டவரே, எங்கள் மீது சிறிதளவேனும் உமது பரிவிரக்கத்தை காட்டும். எங்களுக்கு இயற்கையின் சீற்றத்திலிருந்து விடுதலை தாரும். இயற்கை எங்கள் மீது இரக்கத்தை கொட்டி அது உமது இரக்கமாக மாற்றி எங்கள் வாழ்க்கைக்கு நல்ல மழையை தாரும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தலும். வெயிலின் கொடுமையிலிருந்து, நோயின் கடுமையிலிருந்து எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றும். அவர்கள் உடல் நலத்தோடு வாழ வேண்டும், உளப்பாங்கோடு வளர வேண்டும், விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் திளைக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இன்னும் எங்களிலே எத்தனையோ பேர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரன் வேண்டி வந்திருக்கிறார்கள். திருமணமாகி பிள்ளை பேருக்காக வந்திருக்கிறார்கள். நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று தேடி வந்திருக்கிறார்கள். எழுதப்பட்ட தேர்விலே நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். துன்பங்களையும் துயரங்களையும் உம்முடைய பாதத்திலே கொட்டி எங்கள் ஒவ்வொரு உணர்வையும் தெரிந்து வைத்திருக்கிற இறைவா, நீர் அருள் கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு உம் பாதத்திலே எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரின் பெயரையும் இந்த நேரத்திலே சொல்லி உமது பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் யார் யாருக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோமோ அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். தேவ அழைத்தல் எங்கள் திருத்தலத்திலே, எங்கள் மறை மாவட்டத்திலே இன்னும் அதிகமாக வளர வேண்டும் என்று நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையாகவே உம்முடைய பணியினை தொடர்ந்து ஆற்ற இளம் உள்ளங்கள் முன் வர வேண்டும், தியாக மனதோடு வர வேண்டும் என்ற நோக்கோடு இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களை நீர் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா என்ற பாடலை நாம் எல்லோரும் பாடி நம்முடைய விண்ணப்பங்களை இணைத்து இயேசுவின் பாதத்தில் வைப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எல்லோரும் பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே,
என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனமுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் நம்முடைய பேராயரின் கருத்துகளுக்காகவும் இதோ இங்கு கூடியிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஏற்று பரிவையும் அன்பையும் நம்மீது அதிகமாக பொழிய வேண்டும் என்று மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆரம்பிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறும். புதிய நியம முறைகள் வருத உலக நாளை மனிதன் இவனை அறிய இயலான் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். நீ பின் பெறுக
மகிழ்ச்சி என்றுமே உண்டாக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகிய இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. சேவை மையத்தில் திருமறை பொருட்கள், வாக்கியன் வாழ்வாக மாதாந்திர பத்திரிகை மற்றும் நம்முடைய திருப்பள்ளிக்கான பதிவு, இந்த திருத்தலத்தில் நேர்ச்சை விளக்கு பதிவு, இவையெல்லாம் அந்தந்த அலுவலகத்தில் நடைபெறுகிறது. பயன்படுத்தி கொள்ளும்படியும், மேலும் கட்டிட வேலை நடந்து கொண்டிருப்பதனால் பின்னால் சற்று அசௌகரியம் இருக்கும், பொறுத்து கொள்ளும்படியும், இந்த கட்டுமான பணிக்கு உங்களால் நன்கொடைகளை தந்து உதவும்படியும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இறுதி பாடல். எழுந்து நிற்போம். துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நித்தியம் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பிதா
பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த இறையிறக்கத்தினுடைய ஞாயிறில் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தில் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி ஆண்டகையினுடைய தலைமையிலே நம்முடைய உயர்மறை மாவட்டத்திற்கு 4 அற்புதமான குருக்களை கொடுத்திருக்கிற வேளையிலே தந்தை ரிச்சி வின்சென்ட் அடிகளார் அவர்களுடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். புனேயில் தன்னுடைய படிப்பை மெய்யியல் படிப்பை துவங்கிய அவர் சிறப்பாக போகிருந்த வெள்ளையில் தன்னுடைய இறையியல் படிப்பையும் முடித்து திருமுல்லைவாயில், தேவிநகர் மற்றும் மலைமாவட்டத்தினுடைய பல பங்குகளில் தன்னுடைய பணியை பரப்பியவர். மீடியா லைனில் ஆர்வம் கொண்ட அவர் பல புத்தகங்களை எழுதியிருக்கிற வேளையிலே அவருடைய பணி மென்மேலும் சிறப்படைய அவரை வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். Dear friends in Jesus Christ, as past 11 years I was part of this archdiocese and starting from Bezanaga, second at Pastoral Center as assistant director, next at Tirumalaivayil for 6 years, and now at Sacred Shrine as administrator. This 11 years of my pastoral ministry helped me a lot so that the forthcoming ministry may help out by this Tamil Nadu Chennai Mailai Archdiocese may guide in all the possible ways. இந்த 11 ஆண்டுகளில் சென்னை மேல் உயர்மறை மாவட்டத்தில் பல பங்குகளில் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அன்னை மரியாளுடைய திருத்தலம் பெசநகர், தொடர்ந்து சென்னை மேல் உயர்மறை மாவட்டத்தினுடைய மேற்பணி நிலையத்தினுடைய இணை துணையாக ஒரு ஆண்டு, அதைத் தொடர்ந்து திருமுல்லைவாயில் நற்கருணை நாதர் ஆலயம் இறையிறக்க மறைபரப்பில் 6 ஆண்டுகளில் அங்குள்ள பங்கு இறை சமூகத்தோடு ஒன்றிணைந்து பயணம் செய்து இப்பொழுது 3 ஆண்டுகளாக இந்த இறுதி திருத்தலத்தில் நிர்வாக தந்தையாக பணிமுறிந்து நிறைவு செய்கிற வேளையில் ஒவ்வொரு நல்லுள்ளங்கள் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய இறைப்பணியிலே துணையாக இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும். என்னை வழிநடத்திய பேராயர் ஏஎம் சின்னப்பா ஆண்டகை, ஜார்ஜ் அந்தோணிசாமி ஆண்டகை மற்றும் என்னுடைய பணித்தளத்தில் உதவியாக இருந்த தந்தை பெர்னார்ட் லாரன்ஸ், தந்தை நம்பிக்கைநாதன், தந்தை ராக் சின்னப்பா அடிகள் அனைவரையும் நான் நன்றி உணர்வோடு நினைத்து பார்க்கிறேன். என்னுடைய பணிவாழ்வுகள் இன்ப துன்ப வேளைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துணையாக இருந்த அனைத்து குருக்களுக்கும், தொடர்ந்து என்னுடைய பணிவாழ்வின் அழைத்தலில் குருவாக நான் நிலைத்திருக்க உதவியாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், எனக்காக ஜெபிக்கிற அனைவருக்கும் மனமான நன்றியும் வாழ்த்துக்களையும். ஏதோ இந்த அற்புத தேச மூலமாக தொலைக்காட்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இதற்கு உதவியாக இருக்கிற நெல்சன், அவருடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மே காட் பிளஸ் யூ. இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று ஏப்ரல் மாதம் 2017ஆம் ஆண்டில் இறுதி வெள்ளிக்கிழமை நண்பகல் 1 மணிக்கு திரு இறுதி ஆண்டவர் திருத்தலத்தினுடைய நிர்வாகத்தினுடைய அலுவலகத்திலிருந்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்று 28ஆம் தேதி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு நல் உள்ளத்திற்கும் அற்புதர் இயேசு டிவியின் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். இந்த நிகழ்ச்சி கொண்டு வர முக்கியமான நோக்கம் என்று சொன்னீங்கன்னா, நிகழ்வுகள் கண்டிப்பாக வீணாக்கப்படக்கூடாதுன்னு தான். ஒவ்வொரு திருப்பலியும் சரி,
கிறிஸ்துவ நிகழ்ச்சியும் சரி நம்ம வந்து வீணாக்காமல் அதை ஒளிபரப்பு செய்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து யூடியூப்லேயும் நாங்கள் வந்து இதை வந்து உங்ககிட்ட கொண்டு வரோன்னா அதுக்கு முக்கியமான நோக்கம் வந்து நீங்கள் இதன் மூலியமாக நிகழ்வுகளும் சரி வர முடியாதவங்க இதன் மூலியமாக வந்து நடக்க இருக்கிற விஷயங்களோட ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு மட்டும்தான். ஸோ இதன் வழியாக நான் உங்ககிட்ட 3 முக்கியமான விண்ணப்பங்களை வைக்கிறதுக்காக தான் நான் இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஒன்று, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு இன்டர்நெட் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோன்னா எவ்வளோ இன்டர்நெட் ஆகும் அண்ட் அந்த இன்டர்நெட்டுக்கான சார்ஜ் எவ்வளோ ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய ரிக்வெஸ்ட் வந்து இதை வெறும் பார்த்துட்டு இதை விடாமல் நீங்கள் தயவுசெய்து இதுக்கான ஒரு சப்போர்ட் உங்களால் என்ன முடியுமோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது எவ்வளோ சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. எங்களோட அக்கௌண்ட் நம்பர், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களோட ஸ்க்ரீன் இப்போ நான் பேசின பிறகு வரோம். நீங்கள் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதான் எங்களோட விருப்பம். இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் உங்களுக்காக இது போல் நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு வர முடியும். உங்களுக்கே தெரியும், இதில் வந்து நம்ம ஒரு நார்மலாக ஒரு கேமரா வச்சு நம்ம ஒரு ஷூட் பண்ணுறோன்னா கூட அதுக்கான செலவுகள்னு இருக்குது. அந்த செலவுகள் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கையில் தான் இருக்குது. இது ஃபஸ்ட். ரெண்டாவது முக்கியமான நாங்கள் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணது வந்து இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் உருவாகும், எவ்வளோ பேர் வந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்கன்னு. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஒவ்வொரு சர்ச் ஃபாதர்ஸ்கிட்டையும் நிகழ்ச்சி தயாரிக்கிறவங்ககிட்டையும் நம்ம பேசும்போது அவங்கக்கிட்ட நம்ம வந்து சொல்லலாம் இதுமாரி வந்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு. அவங்களும் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியை நம்ம எடுத்து நம்ம வந்து அப்லோட் பண்ணி உங்கள்கிட்ட நம்ம கொண்டு வரோன்னா இதுக்கு பின்னால் வந்து பல கஷ்டங்கள் இருக்குது. பல டைமில் வந்து நம்ம இதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாமே செயல் கொண்டு வரணும், இன்னும் அதிக பேர் பார்க்கணுன்னா ஒருத்தர்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம், ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா இதில் என்ன பெனிஃபிட்னு நீங்கள் பார்க்கணும். ஒன்று முக்கியமான பெனிஃபிட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, மற்ற கிறிஸ்துவ நிகழ்ச்சிகள் வந்து ஒளிபரப்பு செய்யதான் படுது இந்த நெட்டில். பட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பூசை நெத்திங்கன்னா முழுமையான பூசை. இப்போ ஒருமையில் ஒரு திருவிழா நிகழ்ச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா சில நிகழ்ச்சிகள் வந்து 1 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் இல்லை 4 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் தான் காட்டுவாங்க. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அது 3 ஹவராக இருந்தாலும் 4 மணி நேரமாக இருந்தாலும் நாங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து ஒளிபரப்பு செய்துட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சி மட்டும் இல்லை, நிகழ்ச்சியில் நடக்கிற சில பேட்டிகளும் சரி, சில கலை நிகழ்ச்சிகளும் சரி, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த அற்புதர் இயேசு யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து இன்னும் அதிக பேர் வந்து பலன் பெறுவாங்க. முக்கியமாக வந்து தூரத்தில் வேலை செய்கிற நபர்கள், இராணுவத்தில் இருக்கிறவங்க, இங்கேருந்து தூரத்தில் வேலைக்கு சென்றவங்க, முக்கியமாக நிறைய பேருக்கு வந்து அற்புதர் இயேசுன்னு ஒன்று இருக்குன்னு கூட அவங்களுக்கு இன்னும் தெரிய மாட்டுது. ஸோ அவங்களுக்கு தெரியப்படுத்த முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும், மெசேஜ் மூலியமாகவும், ஃபேஸ்புக் மூலியமாகவும், ட்விட்டர் இல்லை எப்படியாவது நீங்கள் அற்புதர் இயேசு யூடியூப் இல்லை நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக வந்து இந்த ஆயிரக்கணக்கான அப்லோட் வீடியோஸை அவங்களும் பார்த்து பிரயோஜனப்படுவாங்க. இதன் மூலியமாக நீங்களும் ஆண்டவரோட நற்செய்தியை வந்து நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னு ஆகும். ஸோ நான் சொன்னது ஃபஸ்ட், உங்களால் முடிஞ்ச இந்த டிவிக்கு வந்து சப்போர்ட் காணிக்கை வழியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமானது வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூணாவது இன்னும் அதிகமான முக்கியம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்காக நான் உங்ககிட்ட நன்றி சொல்கிறேன். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து
நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும், இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India, account name Jesus Helps, account number 8033101196, bank name Bank of India, bank branch Washerman Pet. State Bank of India, account name Nelson Anthony L, bank name State Bank of India, account number 3078756565, IFSC code SBI N 0001794, branch New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudar Esu TV, 56/11, Avur Muthaiya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonAjokiam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.